வணக்கம் நண்பர்களே. கடவுள் வாழ்த்து பகுதியில் வரக்கூடிய அற்புதமான ஒரு பாட்டை பார்க்க போகிறோம். இந்த பாட்டு கம்பராமாயணத்தோட தொடக்கத்தில் கடவுளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சான்றோர்கள், நல்ல குணங்கள் உடையவர்கள் வழியாக கடவுளை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கம்பர் சொல்கிற ஒரு அழகான இடம். பாட்டு இதுதான். சிற்குணத்தர் தெரிவு அரு நல்நிலை எற்கு உணர்த்த அரிது எண்ணிய மூன்றனுள் முற்குணத்தவரே முதலோர் அவர் நற்குணக் கடல் ஆடுதல் நன்று அரோ. இதில் கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இருக்காரே அவர் பேரறிவு உடையவர். சிற்குணத்தர்னா அறிவே வடிவானவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கடவுளோட தன்மையை, அவரோட பெருமையை நாம் முழுசாக புரிஞ்சிக்கிறதோ மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதோ ரொம்ப கஷ்டம். தெரிவு அரு நல் நிலை ஏற்கு உணர்த்த அரிது அப்படின்னா கடவுளோட உன்னதமான நிலையை என்னால் எடுத்து சொல்ல முடியாதுன்னு கம்பர் சொல்கிறார். ஆனால் ஒரு வழி இருக்குது. நம்ம பெரியவங்க 3 குணங்களை பற்றி சொல்லியிருக்காங்க: சத்துவம், ராட்சசம், தாமசம். இதில் முதல்ல வர சத்துவ குணம் இருக்கே, அதுதான் ரொம்ப உயர்ந்தது. அந்த சத்துவ குணம் நிறைஞ்சவங்க தான் உண்மையிலேயே மேலானவங்க. முர் குணத்தவரே முதலோர் அப்படின்னா அந்த முதல் குணமான சத்துவ குணம் படைச்சவங்க தான் சிறந்தவங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நல்லவங்க, சத்துவ குணம் நிரம்பினவர்களோட நல்ல குணங்கள் இருக்கே, அது ஒரு பெரிய கடல் மாதிரி. நாம் அந்த கடலில் மூழ்கி திளைச்சு சந்தோஷப்படணும். அவர் நற்குணக் கடல் ஆடுதல் நன்று ஆரோ அப்படின்னு கம்பர் சொல்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். கம்பர் ஏன் இப்படி சொல்கிறாரு? கடவுளை பற்றி நேரடியாக பேசாமல் சத்துவ குணம் உள்ளவங்களை பற்றி ஏன் பேசணும்? ஏன்னா கடவுளை நாம் நேரடியாக பார்க்க முடியாது, உணர முடியாது. ஆனால் அந்த நல்ல குணங்கள் நிரம்பிய மனிதர்கள் மூலமாக, அவங்க செயல்கள் மூலமாக கடவுளோட தன்மையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு பிரகலாதன், அனுமன், விபீஷ்ணன் இவங்களையெல்லாம் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே ராமாயணத்தில் வரக்கூடிய மிக சிறந்த கதாபாத்திரங்கள். இவங்கக்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அந்த நல்ல குணங்களை பார்த்து நாம் கடவுளை பற்றி, அவரோட கருணையை பற்றி, அன்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கம்பர் அந்த சான்றோர்களோட நல்ல குணங்களாகிய கடலில் மூழ்கி அவங்க மூலமாக கடவுளோட தன்மையை நமக்கு உணர்த்துறாரு. நற்குண கடல் ஆடுதல்னு சொல்கிறது அந்த நல்ல குணங்களை நாமளும் கற்றுக்கணும், அதில் நாமளும் மூழ்கி திளைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். சிற்குணத்தர் அப்படின்னு கடவுளை குறிக்கிற கம்பர் பின்னாடி ராமபிரானை குணங்களால் உயர்ந்த வள்ளல் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் கம்பரோட கவித்துவத்தோட ஆழம் நமக்கு புரியும். ஆக இந்த பாட்டு மூலமாக கம்பர் நல்லவங்க மூலமாக கடவுளை நம்ம உணர முடியும் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை நமக்கு சொல்கிறார்.